CSS அப்படிங்கிறது ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். அண்டு CSS அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அண்ட் இந்த CSSஐ நம்ம எப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, HTML யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண வெப்பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணி நீட்டான லேஅவுட் செட் பண்ணி யூஸருக்கு காட்டணும். அப்படிங்கும்போது அந்த ஸ்டைலை வந்து ஆட் பண்ணுறதுக்காக இந்த CSS அப்படிங்கிற லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேஜை வந்து பாருங்கள். ஸோ இந்த வெப்பேஜ் வந்து வெறும் HTML மூலிமா கண்டென்ட்டை ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கிற வெப்பேஜ். ஸோ வெறும் HTML கண்டென்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ HTML ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் என்ன பேசிக் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணுமோ அது மட்டும்தான் வந்து அப்ளை ஆகிருக்கும். இதுவே நம்ம CSS லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சேம் கண்டென்ட்டை நமக்கேற்ற மாதிரி ஒரு நீட்டான ஸ்டைல் அண்ட் லேஅவுட் செட் பண்ணி யூஸருக்கு வந்து காட்ட முடியும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பேசிக்கான CSS தான் அப்ளை வந்து பண்ணியிருக்கேன். பட் அதுக்கே நமக்கு வெறும் HTML கண்டென்ட் மட்டும் இருக்கும்போது இருக்கிற விஷுவலுக்கும் CSS ஆட் பண்ணதுக்கப்புறம் வர விஷுவலுக்கும் க்ளீனான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அண்டு நம்ம HTML அண்ட் CSS கோடை வந்து எழுதி நம்ம ரன் பண்ணணும். அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு ஒரு கோட் எடிட்டர் வந்து தேவைப்படும். ஸோ நான் இந்த கோர்ஸில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஆல்ரெடி இல்லை அப்படின்னா ப்ரௌசரில் code.visualstudio.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைடு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து நான் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைல் மேனேஜர் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ட்ரைவில் யூடியூப் டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் CSS பார்க்கறதுக்காக ஒரு புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டு ஃபோல்டரோட நேம் வந்து CSS அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ கைடை ஃபாலோ பண்ணி கரெக்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மேலே ரைட் கிளிக் வந்து பண்ணோம். அப்படிங்கும்போது ஓப்பன் வித் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணோம். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டரை அப்படியே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கும். அண்டு நமக்கு இந்த சைட் பேனல் வந்து தேவைப்படாது. அதை க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஐக்கானும் செலக்ட் பண்ணலாம், இல்லைனா இங்கே இருக்கிற இன்டோ ஆப்ஷனும் வந்து செலக்ட் பண்ணலாம். அண்டு இந்த பேனலை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சிறுசு வந்து பண்ணிக்கிறேன். அண்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே தேவையான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே இருந்தே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபோல்டர் நேம் இந்த இடத்துல இருக்கும். அது பக்கத்தில் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஐக்கானும் நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஐக்கானும் வந்து இருக்கும். இப்போ CSS வந்து நம்ம HTML டாக்குமெண்ட்டு கூட சேர்ந்து தான் ரன் பண்ண முடியும். ஏன்னா HTML-ஐ ஸ்டைல் பண்ணி நம்ம காட்டுறதுக்காக தான் CSS அப்படிங்கிற லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு HTML ஃபைல் வந்து தேவை. ஸோ இந்த நியூ ஃபைல் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு HTML ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ index.html அண்ட் இதில் HTML:5 அப்படிங்கிறது எடுத்துகிட்டு நான் பாய்லர் பிளேட் ஸ்ட்ரக்சரை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி HTML தெரியாது அப்படின்னாலும் சரி, இல்லை எசென்சியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே HTML-க்காக ஒரு கோர்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு வெப் டெவலப்பருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய HTML எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களால் கற்றுக்க முடியும். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த CSS கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ CSS அப்படிங்கிறதே வந்து நம்ம HTML ஸ்டைல் பண்ணுறதுக்காக அப்படின்னு தான் வந்து பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு H1 எலமெண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே CSS கோர்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டேப்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்டு லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நான் இந்த HTML ஃபைலை சர்வ் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் நமக்கு அந்த HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கும். அண்ட் இங்கே இருக்கிற இந்த நியூ டேபையும் நம்ம க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆல்ரெடி இல்லை அப்படின்னா இங்கே இருக்க இந்த சைட் மெனு ஆப்ஷனில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே லைவ் சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இந்த ஐக்கானோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறதுக்கு எக்ஸ்ப்ளோரர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இங்கே ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். அதை செலக்ட் பண்ணால் HTML ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ HTML ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை சர்வ் வந்து பண்ணிட்டோம். CSSஐ வந்து நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். CSSோட 90% ஆஃப் த கோடு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் வந்து ஃபாலோ பண்ணும். அது என்னென்னா, ஒன்று, நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன ஸ்டைலை வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி நேம் கோலன், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன வேல்யூ வந்து கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த H1 எலமெண்ட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து கலர் அப்படின்னு வந்து வரும். அதுக்கு வேல்யூ எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா ப்ளூ அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். அண்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ பேர் முடிஞ்சோன்னையும் செமிகாலன் கொடுத்துட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த எலமெண்ட்டோட ஃபாண்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் -size அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ பிக்சல் சைஸில் அந்த ஃபாண்ட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த சைஸை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ CSSல இந்த மாதிரி நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன ஸ்டைல் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஒவ்வொரு ஸ்டைலுக்குமான ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அண்ட் அதுக்கான மல்டிபிள் பாசிபிள் வேல்யூஸ் வந்து இருக்கும். அண்டு நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அண்ட் அதுக்கு என்ன வேல்யூ வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்டைல்ஸும் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே நான் டைப் பண்ண சும்மா உங்களுக்கு CSSோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் டைப் பண்ணேன். மற்றபடி இங்கே நம்ம எந்த கண்டென்ட்டையும் வந்து டைப் பண்ண போகிறது கிடையாது. CSSஐ வந்து நம்ம வேறு மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு CSSஐ கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு CSS பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.